நமஸ்காரம். அக்டோபர் மாத பலன்களில் இப்போ நம்ம பார்க்கும் ராசி கும்பராசி. கும்பராசிக்கு ஆல்ரெடியே 7.5 சனி போயிட்டுருக்குது. இப்போ இறுதி சுற்றான பாத சனிக்கு அவர் வந்திருக்கார். இந்த காலகட்டத்தில் உங்கள் தனக்காரகன் மற்றும் லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் இது வரைக்கும் பஞ்சமஸ்தானத்தில் இருந்தார். இப்போ ருணரோக சத்துருஸ்தானத்துக்கு அதிசார பயிற்சி அடைஞ்சு உங்கள் லாபஸ்தானத்தையும் அது போக உங்களுடைய குடும்பஸ்தானத்தையும் பார்வை செய்கிறார். அதுவும் சனியும் பார்வை செய்கிறார். இந்த காலகட்டத்தில் 7.5 சனி பாதிப்புகளிலிருந்து இப்போ படிப்படியாக விலகி சொல்ல பரிபூர்ணமாக ஒரு நிவர்த்தி ஏற்படும் காலகட்டமாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதத்தில் 7.5 சனி பாதிப்புகளோ மன அழுத்தங்களோ மன இறுக்கங்களோ அனைத்துலேருந்து விடுபடுறதுக்கும் கடன் மிக முக்கியமாக கடன் பிரச்சனை வச்சுருக்கீங்களா அவங்க அந்த பிரச்சனைலேருந்து வெளிவரதுக்கான ஒரு வாய்ப்பு இப்போ கிடைக்கும். அதை அழகாக நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. கடன் கொடுத்தவங்களே உங்கள்கிட்ட வந்து டைம் நேரங்களை கொடுப்பாங்க. இந்த காலகட்டத்தில் கொடுப்போன்னா அவங்களே உங்களுக்கு இறங்கி வந்து உங்கள்கிட்ட பேசுவாங்க. ஸோ அந்த காலகட்டத்தை அற்புதமாக பயன்படுத்திக்க வேண்டியது உங்களுடைய சாமர்த்தியம். இது மட்டும் இல்லை, குரு உங்கள் தனகாரகன் குடும்பஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதி உச்சம், இன்னொரு பக்கம் பஞ்சமாதிபதி பாக்கியதிபதினு சொல்லக்கூடிய குரு சுக்கிரன் புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை மூலயமா ஆட்சி உச்சவலோ அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இந்த அக்டோபர் மாதம் இருக்குது. அப்போது உங்கள் மன தேவைகள் பூர்த்தியாகிற காலகட்டம். உங்கள் சுயஜாதகம் மட்டும் நன்றாக இருந்தால் உங்கள் சுயஜாதக வலுவைக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த மாதத்துலேருந்து இன்னொரு மாத காலகட்டத்துக்குள்ளே சுப நிகழ்ச்சி நடக்கிற வாய்ப்புகள் பரிபூர்ணமாக இருக்குது. அப்போ இதில் கவனமாக இருக்கணும் உங்கள் வாழ்க்கை துணை விஷயத்தில். ஏன்னா அவங்க இந்த மாதத்தில் ரொம்ப சோர்வாக இருக்கிற காலகட்டம். அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் கேர் பண்ணி நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அது கணவனாக இருந்த மனைவி, மனைவியாக இருந்த கணவன் கொஞ்சம் உங்கள் லைஃப் பார்ட்னரை கேர்ஃபுல்லாக பார்த்துக்க வேண்டிய காலகட்டம். சுயதொழில் பண்ணுறவங்க பேச்சில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்கள் கஸ்டமரோட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். சரிங்களா? உங்களுக்கு சந்திராஷ்டம காலம் அப்படின்னு சொல்லும்போது அக்டோபர் 19, 20 மற்றும் 21 இந்த காலகட்டத்தில் முக்கிய முடிவுகளை எடுக்கிறத தவிர்த்துக்கிறது உத்தமம்.